ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சரி பாத்துக்கலாம். சரி போதும் சொல்லிட்டீங்க, புரிஞ்சுட்டோம். சரி உட்காருங்க. சரி உட்காருங்க. சரி போதும் புரிஞ்சுட்டாங்க. தம்பி கரெக்ட். அவர் எடப்பாடியார் இருக்கும்போதுதான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, இங்க பாருங்க நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு. இது 23 கம்பெனிக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. அது மட்டுமல்ல, சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் இல்ல ஒரு நிமிஷம் கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமா நிதி கொடுத்தது அண்ணதான். ஆகவே நம்ம நிறைய பண்ணிருக்காங்க. கல் இறக்கிறத பத்தி நல்ல சாமான் பேச்சு. அவர் வந்து டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர். அதாவது உங்க பிரச்சனை மட்டும் பார்க்க கூடாது. முதல்ல புரிஞ்சுக்க, இது தமிழ்நாடு. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. இது ஒரு பொதுவா சொல்றதை கேளுங்க, கோரிக்கை மட்டும் வைங்க. சொல்றதை கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் இருங்க. சும்மா ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒன்னா புரிஞ்சுக்க வேணும். தம்பி நீ யார் போறங்க? அவர் பேசக்கூடாது. நீங்களும் சீட்ல உட்காருங்க. ஒரு கோரிக்கை வச்சா கமெண்ட்ப்பா. ஏங்க நீங்க கோரிக்கை மட்டும் வைங்க. அதாவது வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க, பல அமைப்பு இருக்குது, அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. அது மாதிரி அண்ணன் கல் நல்லசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. அதோட ரைட்டு. நீங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பதிவாகும். அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்த ஒரே நிமிஷம் ஒருவர்னா பொதுவாக தான், ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்க்கட்சியோ பொதுவாக தான் பேசுவோம். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காங்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதோட நிறுத்திங்க. தம்பி தம்பி அப்படியெல்லாம் இல்ல. இல்ல விட்டுருங்க. அவரை விடுங்க. அவங்க சேர்ல உட்காரு. தம்பி நீ சேர்ல. அண்மை செய்தி. இபிஎஸ் கலந்துரையாடலில் அதிமுகவினருக்கும் விவசாயி ஒருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரவி. ரவி, என்ன நடந்தது? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பொள்ளாச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கு முன்னதாக இன்று கோவை சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வந்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள், தொழில் வர்த்தக சபையினர் மற்றும் தென்னை நார் உற்பத்தியாளர்கள், சிறு குறு தொழில் உரிமையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், கிடத்திக்கடவு தாமோதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த விவசாயி பாலசுப்ரமணியன் என்பவர், நாங்கள் பல ஆண்டுகளாக கல் இறக்க அனுமதி கேட்டு போராடி வருகிறோம். இதுவரை எங்கள் மீது அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் கல் இறக்கும் விவசாயிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அது குறித்தும் தங்கள் ஆட்சியிலும் மனு வழங்கப்பட்டது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அப்போது அங்கிருந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டவர்கள் அவரை சமாதானப்படுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள பிரச்சனையை நீங்கள் மனுவாக கொடுங்கள், அதன் மீது
நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமாதானம் செய்து எடுத்து அந்த விவசாயி சமாதானம் அடைந்தார். விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு